வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. யூஜிடிஆர்பி யூனிட் 1ல வந்து நம்ம வந்து ஹட்சன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வகையில நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜான் மில்டனோட கண்டினியூஷன் தான், மில்டன் ஏஜோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் மில்டனை பத்தி வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காண்டி ட்ரை பண்றேன். மில்டனோட பீரியட் என்ன? எந்த ஏஜ் ஆஃப் மில்டன் அப்படின்னு சொன்னோனையும் எந்த காலகட்டத்துல இருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் ஏஜ் ஆஃப் மில்டன் நம்ம பார்த்தோம்னா 1625ல இருந்து 1660 வரைக்கும் பார்த்தோம். 1625ல வந்து சார்லஸ் ஒன் ரூலிங் வராங்கன்னு சொல்லி பார்த்திருந்தோம். 1660 வரைக்கும் வந்து அவர் வந்து தன்னோட ஏஜ் ஆஃப் மில்டன் வந்து இருக்கிறாங்க நம்ம பார்த்திருந்தோம். நேத்து எதோட முடிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம ஜான் மில்டன் வந்து என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா வந்து லண்டன்ல இருந்து ஒரு 17 மைல்ஸ் தூரத்துல இல்ல பக்கிங்ஹாம் ஷெயர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஹாட்டன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அவரோட ஹவுஸ் இருந்தது, கண்ட்ரி ஹவுஸ் இருந்தது. அங்க தன்னோட ஸ்டடீஸை வந்து தொடர்ந்து அதுக்கப்புறமா ஒரு கிரேட் ஸ்காலரா வந்து வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருந்தோம். இப்போ இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். திஸ் பாயிண்ட் மஸ்ட் பி கேர்ஃபுல்லி மார்க்டு. இந்த இந்த பாயிண்ட் வந்து முக்கியமா மார்க் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட் only because in the breadth and accuracy of his prediction he stand head and shoulder above all other poets. மத்த எல்லா poets விட இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம but also his learning everywhere nourishes and interpenetrate his போயட் ஒர்க். அவரோட போயட் ஒர்க் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து அவரோட எஜுகேஷன் மூலமா அவரோட கல்வி, அவரோட எஜுகேஷன் எல்லாமே அவர் எழுதின அந்த கவிதையில வந்து பிரதிபலிச்சதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அவருக்கு வயசு என்ன ஆகுது அப்படின்னா வந்து 30th இயர் வந்து 30வது வயசு வந்து ரீச் ஆகுறாரு. ரீச் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா வந்து தன்னோட ஸ்டடீஸை வந்து ஒரு டிராவல் பண்றது மூலமா கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஹி ரிசால்வ் டு கம்ப்ளீட் ஹிஸ் ஸ்டடீஸ் பை டிராவல். அப்போ வந்து மில்டன் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து லண்டன்ல இருந்து கிளம்புறாங்க. 1638ல வந்து லண்டன்ல இருந்து கிளம்புறாரு. அப்ப கிளம்பும்போது எந்த எந்த கண்ட்ரி வழியா அவர் போறாரு அப்படின்னா வந்து பாரிஸ் வழியா வந்து இட்டாலி போகணும்னு பிளான் பண்றாரு. இட்டாலி போறாரு. நமக்கு இந்த இட்டாலியோட வரலாறு நமக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஏஜ் ஆஃப் சாசல்ல படிச்சிருப்போம். நிறைய போயட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இட்டாலிக்கு வந்து டூர் போவாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து அங்க உள்ள அந்த கல்ச்சர் அதெல்லாமா படிச்சுட்டு வந்து இங்க நிறைய ஒர்க் குடுப்பாங்க. அது எல்லாமே வந்து அந்த அந்த காலத்துல வந்து ஸ்காலர்ஸ்க்கு வந்து ஒரு பெருமையா இருந்தது. அதே மாதிரி மில்டன் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து தன்னோட டிராவல ஸ்டார்ட் பண்றாரு. பாரிஸ் வழியா இட்டாலி போகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு. டிசைட் பண்ணும்போது வந்து அதுக்கப்புறமா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்து இந்த சிசிலி அப்புறமா கிரீஸ் இங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்றாரு. ஒரு சில காரணங்களால அவரால கன்டின்யூ பண்ண முடியல அவரோட டிராவல. இப்ப இவரோட கூட இருக்கிறவங்க, அதாவது லண்டன்ல இங்கிலாந்துல வந்து ஒரு பெரிய வார் வருது. அந்த அரசியல் கலவரமா வந்து அவரால என்ன பண்ண முடியல வந்து அவரோட ஜர்னிய கன்டின்யூ பண்ணாம டிராப் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறாரு. அப்போ வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து என்னோட சிட்டிசன்ஸ், என்னோட லிபர்ட்டி அட் ஹோம். இப்போ ஆ என்னோட கண்ட்ரில உள்ளவங்க ஒரு விடுதலைக்காக போராடிட்டு இருக்கும்போது, நான் மட்டும் எப்படி வந்து என்னோட டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. அப்புறமா வந்து 1639ல வந்து திரும்ப வர்றாரு. 1638ல போயிருந்தவரு 1639ல வந்து அவர் திரும்ப வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 மந்த் 15 மந்த் வந்து ஒரு கேப் இருக்கு அந்த டிராவல்ல. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து 1640ல வந்து அவர் வந்து இங்கிலாந்துல வந்து செட்டில் ஆகுறாரு. அப்ப யாருக்கு வந்து சப்போர்ட்டரா மாறுவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பியூரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பியூரிட்டன் ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த பியூரிட்டனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த பியூரிட்டன் ஃபாலோவருக்கு பயங்கர சப்போர்ட்டா மாறுறாரு. ஆனா யாருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாரு அப்படின்னா வந்து ராயலிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து அகைன்ஸ்டா இருக்கிறாரு. இவரோட இந்த துண்டு பிரச்சாரங்கள், இந்த பேம்ப்ளெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பேம்ப்ளெட் எல்லாமே வந்து அந்த பியூரிட்டனோட கொள்கைகளை பரப்புற விதமா வந்து நிறைய ஒர்க் எழுதுறாரு. பேம்ப்ளெட்டியரா வந்து இவர் பியூரிட்டனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாரு. அப்புறமா வந்து இதுல இந்த காமன்வெல்த் பீரியட் எல்லாம் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகுது நமக்கு தெரியும். எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து 1649ல வந்து யார் இறந்துட்டு போயிருவா அப்படின்னா வந்து சார்லஸ் ஒன்னு வந்து இறந்து போயிருவாரு நம்ம பார்த்திருந்தோம். சார்லஸ் ஒன்னு இறந்ததுக்கு அப்புறமா யார் வருவாங்க அப்படின்னா காமன்வெல்த் பீரியட்ல வரும். ஆலிவர் குரோம்வெல் வருவாரு நமக்கு தெரியும். அந்த பீரியட்ல வந்து காமன்வெல்த் வந்து இவர் என்னவா அப்பாயின்மெண்ட் பண்ணுது அப்படின்னா வந்து லத்தீன் செக்ரட்டரியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த பேராகிராஃப்ல குடுத்திருக்காங்க. நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணிடலாம். ஓகே. Reached his 30th year, he resolved to complete his study by travel. டிராவல் மூலமா வந்து அவரோட கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறாரு. He therefore left London in May 1638. 1638 மே. இது ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. எந்த இயர் வந்து அவர் லண்டன்ல இருந்து கிளம்புறாருன்னு பார்த்தோம்னா 1638 மேல வந்து கிளம்புறாரு. எந்த வழி வழியா எந்த எந்த கண்ட்ரி வழியா அவர் இட்டாலி ரீச் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பாரிஸ் வழியா. ஓகேவா? அப்போ
எந்த 2 நாடுகளுக்கு போகணும்னு சொல்லி அவர் பிளான் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, சிசிலி அப்புறமா கிரீஸ். இது ஒரு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்கு போகணும்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து இங்கிலாந்துல வந்து என்ன வருது அப்படின்னா வந்து ஒரு அரசியல் கலவரங்கள் வருது. அப்ப இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு அப்படின்னா, மை ஃபெல்லோ சிட்டிசன்ஸ் வேர் ஃபைட்டிங் ஃபார் லிபர்ட்டி அட் ஹோம். அ அ என்னோட கூட பிறந்தவங்க எல்லாருமே, என்னோட சிட்டிசன் என்னோட என் என் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு சுதந்திரத்துக்காக அவங்கவங்க சொந்த நாட்டுல வந்து ஃபைட் பண்ணும்போது, நான் எப்படி டிராவல் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இப்ப லண்டன் எப்ப போனாரு? லண்டன்ல இருந்து எப்ப கிளம்புனாருன்னு கேட்டாங்கன்னா, மே 1638. எப்ப திரும்ப லண்டனுக்கு வந்தாருங்கன்னு கேட்டாங்கன்னா, ஆகஸ்ட் 1639. கிட்டத்தட்ட வந்து 15 மந்த் வந்து டூரிங் பீரியட் இருக்கு. ஓகேவா? 1640ல இருந்து அவர் எதுல இருந்து பியூரிட்டனிஸ்டா எப்ப ஃபுல்லா வந்து பியூரிட்டன் சப்போர்ட்டரா மாறுறாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, 1640ல வந்து பியூரிட்டனுக்கு சப்போர்ட்டா மாறுறாரு. இதே 1614ல வந்து ஜான் டன்னோட பயோகிராஃபரா ஐசக் வால்டன் வந்து எழுதியிருப்பாரு. ஜான் டன்னோட பயோகிராஃபி யார் அப்படின்னா ஐசக் வால்டன். ஜான் டன்னோட பயோகிராஃபியை பப்ளிஷ் பண்ண இயர் கூட 1640 சொல்லி நமக்கு இந்த இடத்துல ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இந்த ஐசக் வால்டன் வந்து கம்ப்ளீட் ஆங்கிலர் அதெல்லாம் எழுதினார் இல்லையா, அந்த ஒரு ரைட்டர். ஓகே. இப்ப யாருக்கு அகைன்ஸ்டா வந்து மில்டன் நிக்கிறாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ராயலிஸ்டுக்கு அகைன்ஸ்டா வந்து மில்டன் நிக்கிறாரு. ஓகேவா? இப்போ வந்து எந்த பீரியட்ல வந்து யாரோட பீரியட்ல வந்து லத்தீன் செக்ரட்டரியா வந்து மில்டன் அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து காமன்வெல்த் பீரியட்ல. ஓகே. நெக்ஸ்ட். இப்போ இந்த லத்தீன் செக்ரட்டரியா வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு அப்படின்னா வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. 1643ல வந்து யார கல்யாணம் பண்றாங்க மில்டன் அப்படின்னு பார்த்தோம்னா, மேரி பவுல் அவங்கள வந்து கல்யாணம் பண்றாங்க. இந்த மேரி பவுல் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு யங் ஒரு ஒரு ராயலிஸ்டோட ஒரு பொண்ணு. இப்ப ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, இந்த மில்டன் வந்து பியூரிட்டன் ஏஜுக்கு சப்போர்ட் பண்றாரு. அட் த சேம் டைம் யாருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாரு அப்படின்னா, ராயலிஸ்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாரு. ஒரு அகைன்ஸ்ட் பார்ட்டிக்கு பார்ட்டியா இருக்கிற ஒருத்தவங்களோட பொண்ண தான் வந்து இவரு கல்யாணம் பண்றாரு. ஆல்மோஸ்ட் நம்ம இங்கேயே டிசைட் பண்ணிரலாம். கண்டிப்பா அந்த வாழ்க்கை ஹேப்பியாவே இருக்காது. ஏன்னா 2 பேரோட கருத்துக்கள் வந்து பேசிக்காவே ஒத்து போகாது. இவரு பியூரிட்டனா வந்து ஃபாலோ பண்ணுவாரு. அந்த அம்மா ராயலிஸ்ட்டா இருக்காங்க. அப்ப கண்டிப்பா 2 பேருக்கும் மேட்ச் ஆகாது அப்படிங்கிறது கல்யாணத்தப்போவே நமக்கு தெரிஞ்சு போயிருச்சு. இப்போ பட் த யூனியன் ப்ரூவ்ட் த மோஸ்ட் அன்ஹாப்பி ஒன். கண்டிப்பா இந்த யூனியனே வந்து அவங்களுக்கு ஹேப்பியா இருக்க மாட்டாங்கங்கிறத ப்ரூவ் பண்ணுது. அன்ஹாப்பி தான் இவங்க. அப்போ 1653ல வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு கலாமிட்டி வருது. கலாமிட்டி மீன்ஸ் ரொம்ப ஒரு துக்கமான ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அவர் வந்து அடுத்தடுத்து வந்து நெறைய ஃபெயிலியர்னாலயும், ஓவர் ஸ்ட்ரெஸ்னாலயும் அவர் வந்து பிளைண்டா மாறுறாரு. டோட்டலா வந்து பிளைண்ட் ஆயிடுறாரு. இப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறமா வந்து அவர் பிளைண்ட் ஆயிடுறாரு. பிளைண்ட் ஆன இயர் என்னன்னு கேட்டாங்கன்னா, எக்ஸாக்ட் இயர் அப்படின்னா 1652 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அதுக்கப்புறம் அவர் பிளைண்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட 3 இயர்ஸ்க்கு லேட்டரா யார் அவங்கள கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா வந்து கேத்தரின் உட்காக் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து அவங்கள கல்யாணம் பண்றாங்க. அவரோட அன்பார்ச்சுனேட்டா ஒரு 15 மந்த்துக்கு அப்புறமா இவங்களும் இறந்து போயிடுறாங்க. இந்த 15 மந்த் சொன்னோடனே நமக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும். லாஸ்ட் ஸ்லைட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா 15 மந்த் டிராவல் பண்ணிட்டு 15 மந்த் ஆப்சென்ட்டா இருந்தாரு. எங்க இருந்தாரு? லண்டன்ல வந்து ஆப்சென்ட்டா இருந்தாரு. அவர் டிராவல் பண்ண பீரியட் எத்தன மந்த்ன்னு கேட்டாலும் 15 மந்த். அவங்க வந்து அவரோட செகண்ட் ஒய்ஃப் வந்து எத்தன மாசம் அவங்களோட கூட வாழ்ந்தாங்கன்னு கேட்டாலும் 15 மந்த் தான். இந்த 15 மந்த், இந்த 15 மந்த். இந்த 2 15 மந்த் நீங்க கோரிலேட் பண்ணிக்கோங்க. அப்ப மறக்கவே மறக்காது. ஓகேவா? இப்போ அவங்க கேத்தரின் வுட்காக் கூட வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஒரு 15 மந்த் வந்து சந்தோஷமா வாழ்றாரு. அப்புறம் அந்த அம்மா இறந்துடுறாங்க. சரியா? இறந்ததுக்கு அப்புறமா இப்ப 1660ல வந்து ஆன் த ரெஸ்டோரேஷன் ஆஃப் த மொனார்கி. மொனார்கினா என்ன? மன்னரோட ஆட்சி. ரெஸ்டோரேஷன் என்னன்னா ரீஸ்டோர். திரும்ப வந்து யாரோட ஆட்சி திரும்ப வருது, ரீஸ்டோர் பண்ணப்படுது அப்படின்னா வந்து சார்லஸோட சார்லஸோட அந்த தலைமுறையோட ஆட்சி வந்து ரீஸ்டோர் பண்ணப்படுது. அப்ப சார்லஸ் 1 வந்து 1625ல இருந்திருக்கிறாரு. சார்லஸ் 2 வந்து எப்போ வருவார் அப்படின்னா 1660ல வராரு. இன் பிட்வீன்ல சார்லஸ் 1க்கும் சார்லஸ் 2க்கும் இடையில காமன்வெல்த் பீரியட் நடக்குது. அதுல யார் இருப்பாங்கன்னா ஆலிவர் குரோம்வெல்லும் அவங்களோட பையன் ரிச்சர்ட் குரோம்வெல்லும் ரூலிங்ல இருப்பாங்க. இப்போ என்ன வருது அப்படின்னா வந்து இவர் யாரோட செக்ரட்டரியா இருக்காரு? காமன்வெல்த் பீரியடோட செக்ரட்டரியா இருக்காரு. இந்த காமன்வெல்த் பீரியட்ல லத்தீன் செக்ரட்டரியா இவர் இருக்கிறாரு. இந்த கொஸ்டினும் நீங்க நோட் பண்ணிக்கணும். காமன்வெல்த் பீரியட்ல இவர் வந்து எந்த செக்ரட்டரியா இருக்காரு அப்படின்னா இங்கிலீஷ் செக்ரட்டரின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இவர் இங்கிலாந்துல தானே பிறந்தாரு அப்படின்னு. இல்ல அவர் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு லத்தீன் செக்ரட்டரியா இருக்காரு. ஓகேவா? இப்போ
இந்த காமன்வெல்த் பீரியட்ல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெஸ்டரேஷன் ஆஃப் த மொனார்கி அவங்க வராங்க. மன்னராட்சி மீண்டும் வருது. எப்பவுமே என்ன நடக்கும்? இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ரூலிங் பீரியட்ல ஒருத்தவங்க வந்து போஸ்டிங்ல இருந்தாங்கன்னா, அடுத்த ஆட்சிக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட போஸ்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு, புதுசா ஒண்ணு அப்பாயின்ட்மென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இவர் என்ன பண்றாங்க? இவரோட போஸ்டிங் காலி பண்ணது மட்டும் இல்லாம, இவர அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம, இவரோட 2 புக்க வந்து பப்ளிக்காவே வந்து என்ன பண்றாங்கன்னா, எரிச்சிடுறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கிறப்போ, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து இவரோட குட் ஆக்டிவிட்டி காரணமாக வந்து அவர ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஜான் மில்டன. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு மொத்தமாவே வந்து இந்த அரசியல் மேல உள்ள அந்த தாகம், அரசியல் மேல உள்ள அந்த அ விருப்பம் இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு ஜான் மில்டன். இப்போ மில்டன் வந்து இப்ப நம்ம கதைப்படி பார்த்தோம்னா, ஹாட்டன்ங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, உட்கார்ந்து எழுதினாரு. எழுதினதுக்கு அப்புறம் கிரேட் ஸ்காலரா வந்தாரு. கிரேட் ஸ்காலரா ஆனதுக்கு அப்புறமா வந்து டிராவல் பண்ணணும்னு டிசைட் பண்ணாரு. டிராவல் பண்றதுக்கு 39ல போனாரு. டிராவல் பண்றம்போது வந்து இங்க பொலிட்டிக்கல் ரீசன்னால திரும்ப 1640ல வந்து அ 1639ல டிராவல் பண்ண கிளம்புனாரு. 1640ல வந்து திரும்ப வந்து லண்டன் வந்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 மாசம் வந்து டிராவல்ல இருந்தாரு. இப்பறமா லண்டன் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து பியூரிட்டனா வந்தாரு. ராயலிஸ்டுக்கு அகைன்ஸ்டா வந்து பியூரிட்டனா வந்தாரு. அப்புறமா வந்து 2 கல்யாணம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கல்யாணம் மேரி பவுல் கூடயும், செகண்ட் கல்யாணம் கேத்தரின் உட்கா கூடயும் நடந்திருக்கு. இப்போ இந்த அரசியல் வச்சிருந்தாரு. லத்தீன் செக்ரட்டரிங்கிற ஒரு பதவி இருந்தது. இப்ப அந்த பதவியும் விட்டுட்டாரு. அந்த பதவியும் அவர்கிட்ட இல்ல. இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா வந்து கண்ணு கூட தெரியாம போயிருச்சு. இப்ப ரொம்பவே பூவரா இருக்காரு. ரொம்பவே லோன்லியா இருக்காரு. தனிமையா இருக்காரு. அதே சமயம் வந்து இப்ப நல்லா இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு வெல் ரைட்டர். அவர் வந்து நல்ல ஒரு ஃபேமஸா வரணும்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட நெறைய தனிமையில படிச்சு, எழுதி இருந்திருக்கிற ஒரு ரைட்டர் லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண ஒரு ரைட்டருக்கு எல்லாமே வாழ்க்கையில அன்பார்ச்சுனேட்டா நடக்கும்போது, அவர் எப்படி லோன்லியா இருப்பாரு, எவ்வளோ பூவரா, பிளைண்டா இருக்காரு அப்படிங்கிறத. ஓகேவா? இப்ப இவரோட ஃபெயிலியர்க்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி தெரியாம, அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட தியாகங்கள் இது எல்லாமே வேஸ்ட்டா போனத நெனச்சு, அவர் ரொம்பவே மன வருத்தத்துல இருக்காரு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க வந்து இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உண்மைக்கே இவங்க தான் ரியலா கிரேட். பொதுவாவே நல்ல வெல்த் அண்ட் செட்டில் இருக்கிறம்போது ஒருத்தவங்க நம்ம பக்கத்துல வர்றது வந்து, ஆ ஒரு ஒரு நார்மலா இருக்கிறத விட, ரொம்ப கஷ்டப்படுறப்ப, ரொம்ப நமக்கு வந்து எக்கனாமிக் வைஸா எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாதப்போ ஒரு லேடி வந்து இவங்கள கல்யாணம் பண்ணும்போது, ரியலி அப்ரிசியேட்டட். அப்படி யார் வராங்க அப்படின்னா வந்து, எலிசபெத் மென்சல் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து வராங்க. அவங்க வந்து இவங்கள கல்யாணம் பண்றாங்க. அவங்களோட டெக்லைனிங் இயர் அப்படின்னா வந்து, அவரோட அந்த 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 அவரோட அவரோட மனசளவுலயும் சரி, உடம்பளவுலயும் சரி, டிக்ளைனிங் என்ன கீழ விழுகுறது அந்த ஃபாலிங் இயர். அப்புறமா அந்த ரொம்பவே வந்து குரோத் இல்லாத அந்த இயர்ல வந்து இவங்க யாரு கம்ஃபோர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, இந்த எலிசபெத் மின்சல் வந்து கம்ஃபோர்ட்டா இருக்கிறாங்க. அவங்க தான் இவரோட 3 ஒய்ஃப். ஓகேவா? இப்போ இவர் வந்து ரொம்பவே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா எலிசபெத் மின்சல் இருந்தா கூட, ஒரு சில ஆக்டிவிட்டி வந்து அவர் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போகுது. அப்படி என்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல ஒரு குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்கள்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இவருக்கு ரொம்பவே வந்து மன வருத்தத்த குடுக்குது. அப்போதான் வந்து இந்த டார்க்னஸ் இந்த இருண்ட காலத்திலயும், இந்த துக்கத்திலயும் அவரு தானே வந்து ஒரு மெருகேத்திக்கிறதுக்காக, அந்த துக்கத்திலருந்து விடுபடுறதுக்காக, அவரோட ஆம்பிஷன எந்த பக்கமா திருப்புறாரு அப்டின்னா வந்து ஆல்ரெடி அவர் எழுதி வச்சிருப்பாரு இல்லையா? நெறைய ஒர்க் எழுதியிருப்பாரு. அந்த பக்கமா இவரோட பார்வைய திருப்புறாரு. அதுதான் வந்து இந்த ஸ்லைட்ல போட்டுருக்காங்க. நம்ம பார்க்கலாம். 1649 மேரி பவுல கல்யாணம் பண்றாங்க. ராயலிஸ்ட் அந்த அம்மா. 1653ல வந்து ஒரு கலாமிட்டி வருது. என்னன்னா வந்து பிளைண்ட் ஆகுறாரு. இப்ப கேத்தரின் உட்காக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த 3 இயர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து கேத்தரின் உட்காக கல்யாணம் பண்றாங்க. 15 மந்த் வந்து அதுக்கப்புறமா அந்த அம்மா இறந்து போறாங்க. அப்புறமா மொனார்கி ரெஸ்டோரேஷன் ஆஃப் மொனார்கி சார்லஸ் 2 ரூலிங்க்கு வராரு. இப்ப மில்டனோட எத்தன புக் வந்து பர்ன் பண்ணாங்கன்னு கேட்டா 2 புக்ஸ் வந்து எரிச்சிருக்காங்க. அப்புறமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவரு கஷ்டமா இருக்கிறாரு. இவங்களோட 3 ஒய்ஃப் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து எலிசபெத் மென்சல். அப்புறமா வந்து இவங்களோட குழந்தை ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல உள்ள ஒரு பொண்ணால தான் இவருக்கு பிரச்சனை வருது. ஓகேவா? இப்போ அ பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து பொலிட்டிக்கல்ல விட்டுட்டு பொலிட்டிக்கல் சைட்ல வந்து அவரோட கான்சன்ட்ரேஷன வந்து திருப்ப ஆரம்பிச்சாரு. அப்போ அதுல வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதின ஒரு சில ஒர்க்கெல்லாம் வந்து எடுத்து அவர் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாரு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்
நம்பர் 1ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாரடைஸ் லாஸ்ட். அது எப்போ பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா வந்து 1667ல வந்து பப்ளிஷ் பண்றாங்க. பாரடைஸ் ரீகைன்ட் அப்படிங்கிறது அப்புறமா சாம்சன் அகானிஸ்ட் இந்த 2மே சேர்ந்து டுகெதரா 1671ல பப்ளிஷ் பண்றாரு. அப்பமா வந்து அதுக்கப்புறமா ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா 1671ல பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா 3 இயர்ஸ்க்கு அப்புறமா 1674ல மில்டன் இறந்து போயிடுறாரு. 8th நவம்பர்ல இறந்துடுறாரு. இப்போ மில்டன் எப்ப பிறந்தாருன்னு கேட்டாங்கன்னா 1608ல பிறந்திருப்பாரு. இறந்தது எப்பன்னு கேட்டாங்க அப்படின்னா 1674ல வந்து இறந்துடுறாரு. இப்போ இந்த மில்டனோட பாரடைஸ் லாஸ்டோட 1667 அப்படிங்கிறதுல 10 புக்ஸ் தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். 1674ல தான் வந்து அவர் இறந்த அந்த வருஷம் தான் 12 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அந்த 10 புக்ஸோட இருந்திருக்கலாம்ல? ஏன் 12 புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணணும் கட்டாயத்தின் பேர்லன்னு பார்த்தோம்னா, இந்த கிரீக் மித்தாலஜில இருந்து அல்லது வந்து பல தொன்று தொட்டு காலமாவே என்னன்னா ஒரு எபிக்கா இருந்துச்சு அப்படின்னா அதுல கண்டிப்பா 12 புக் இருக்கணும் அப்படிங்கிறது மரபு. அதை ஃபாலோ பண்ணி இவர் வந்து 12 புக்ஸ் வந்து 1674ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1671ல டுகெதரா 2 ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கு. என்னென்னு கேட்டாங்கன்னா பாரடைஸ் ரீகைன் அப்புறமா வந்து இந்த சாம்சன் அகானிஸ்ட். இந்த சாம்சன் அகானிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாசட் டிராமான்னு சொல்லுவாங்க. கிளாசட் டிராமானா என்னன்னா வந்து இது நடிக்கிறதுக்காக எழுதப்பட்டது அல்ல, வாசிப்பதற்காக எழுதப்பட்டது. ஏன் அப்படின்னா இந்த பியூரிட்டன் ஏஜ்ல வந்து டிராமா வந்து நடிக்க முடியாது, ரீட் பண்ண தான் முடியும். படம் பார்க்கறது தியேட்டர்லாம் க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். அப்போ அந்த சமயத்துல இப்போ இந்த சாம்சன் அகானிஸ்ட் இது வந்து இவர் பியூரிட்டன் காலத்துல எழுதுனதுனால இது பெருசா வந்து நடிக்கப்படல இந்த டிராமா. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மில்டனோட ஏர்லியர் போயட்ரி. ஏர்லியர் போயட்ரி மில்டன் இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்லைடு இது. இதுல வந்து 4 பீரியடா பிரிச்சிருக்காங்க மில்டனோட பீரியட. 4 பீரியட். மில்டனோட ஒர்க்க வந்து எத வந்து 4 பீரியடா டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மில்டனோட ஒர்க்க வந்து 4 பீரியடா டிவைட் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். கண்டிப்பா இத மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அவரோட காலேஜ் பீரியட் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, அவரோட கேம்பிரிட்ஜ்ல அவரோட கெரியர க்ளோஸ் முடிக்கிறதோட வந்து அவரோட காலேஜ் பீரியட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து காலேஜ் பீரியடும், செகண்ட் பீரியட் வந்து ஹார்டன் பீரியடு, தேர்ட் பீரியட் அப்படிங்கிறது வந்து த பீரியட் ஆஃப் ஹிஸ் ப்ரோஸ் ரைட்டிங் ஃப்ரம் 1640 டு 1660. அப்புறமா லேட் அந்த ஃபோர்த் பீரியட் அப்படிங்கிறத வந்து லேட் பொய்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் எதோட முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் பீரியட். அவர் வந்து எப்போ கேம்பிரிட்ஜ் கரியர் முடிக்கிறாரு அப்படின்னா 1632ல முடிக்கிறாரு. அதோட அவரோட ஃபர்ஸ்ட் பீரியட் முடியுது. செகண்ட் பீரியட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹார்டன் பீரியட். அது எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 1639ல வந்து க்ளோஸ் ஆகுது. இப்போ இந்த ஹார்டன் பீரியட் வந்து நம்ம எங்க பார்த்தோம் இந்த 1639 எங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து டிராவல் பண்ணுவார் இல்லையா, யூரோப்புக்கு வந்து டிராவல் பண்றதுக்கு முன்னாடி வந்து அது வந்து டிசைட் அந்த ஹார்டன் பீரியட்ங்கிறது அவரோட கண்ட்ரி ஹவுஸ்ல உட்காந்து எழுதினார்ல, போயம் எழுதினார்ல, அந்த பீரியட் தான் வந்து ஹார்டன் பீரியட்னு சொல்றோம். எது வரைக்கும் அவர் எழுதியிருப்பாரு? 7 இயர்ஸ் உட்காந்து எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம். 1632ல இருந்து 1639 வரைக்கும் வந்து எழுதியிருப்பாரு. அப்புறம் 1639ல இருந்து எங்க கிளம்பிருவாரு? டிராவல் பண்றதுக்கு கிளம்பிருவாரு இல்லையா? நெக்ஸ்ட் தி தேர்ட் பீரியட் ஆஃப் ஹிஸ் ப்ரோஸ் ரைட்டிங் 1640ல இருந்து 1660 வரைக்கும் உள்ள பீரியட் தான் வந்து தேர்ட் பீரியட்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஃபுல்லாமே வந்து ஒரு ப்ரோஸ் ஒர்க் தான் எழுதியிருக்காரு. இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன எப்படி வரலாம்னா மில்டனோட ப்ரோஸ் பீரியட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1640 டு 1660. மில்டனோட காலேஜ் பீரியட் எதுன்னு கேட்டாங்கன்னா 1632 வரைக்கும் டில். அப்புறமா மில்டனோட அந்த லேட் பொய்டிக் பீரியட் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறமா உள்ளது 1660க்கு அப்புறமா அவரோட டெத் வரைக்கும் உள்ளது. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ தேர்ட் பீரியட் சொல்லிட்டோம் ப்ரோஸ் ரைட்டிங். அப்புறமா வந்து லேட் பொய்டிக் பீரியட் அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஏன்னா இந்த பீரியட்ல தான் இந்த லேட் பொயட்ரி பீரியட்ல தான் என்னென்ன ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? பாரடைஸ் லாஸ்ட், சாம்சன் அகானிஸ்ட், பாரடைஸ் ரீகைண்ட் இப்படிங்கிற ஒரு 3 ஒர்க்கும் வந்து இந்த லேட் பொயட்டிக் பீரியட்ல பப்ளிஷ் பண்ணதுனால இந்த பீரியட் என்னன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா வந்து தி கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அவரோட காலேஜ் போயம்ஸ்லாம் வந்து எந்த லாங்குவேஜ்ல இருந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து லத்தீன் அண்ட் இங்கிலீஷ். இந்த காலேஜ் பீரியட் எப்போ பார்த்தோம்? 1632 வரைக்கும் உள்ள பீரியட் தான் காலேஜ் பீரியட். அதுதான் வந்து காலேஜ் போயம். அந்த காலேஜ்ல போயம் எழுதும்போது அவர் என்ன லாங்குவேஜ்ல எழுதியிருக்காருன்னா லத்தீன் அப்புறமா இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. ஓகேவா? இது வந்து ஒரு யங் மேனோட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவாவே.
இது ஒரு 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 யங்கா இருக்கும்போது அவர் எழுதுனதுனால அவரோட யூத்தோட அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க், அந்த அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த அவரோட ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதியிருக்காரு இந்த போயம்ஸ்ல. ஆனா அதுல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, லிட்டில் தான், கொஞ்சம் தான். தே ஹேவ் லிட்டில் அதர் இம்பார்ட்டன்ஸ், கொஞ்சம் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பெருசா கொடுக்காத போயங்கள்ல ஒரே ஒரு போயம் மட்டும் எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. ஒரு போயம் மட்டும் பெஸ்டா எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மஸ்ட் பி மேட் ஃபேவரட் ஆஃப் த ஓட் அண்ட் மார்னிங் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி அப்படிங்கிறது தான் அந்த போயமோட ஃபுல் டைட்டில். ஃபேவரட் ஆஃப் த ஓடு, இது வந்து ஒரு ஓடு. இந்த வந்து அவர் யூத்ல எழுதின அந்த காலேஜ் பீரியட்ல எழுதினதுலயே இந்த பெஸ்ட் போயம் அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்கன்னா, அந்த மார்னிங் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி அப்படிங்கிறது தான். இப்போ கிரைஸ்ட் காலேஜ்ல படிச்சதுனால கூட இவரை வந்து லேடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம பார்த்திருக்கோம். இப்போ மத்த எல்லா போயமும் பார்க்கும்போது இந்த மார்னிங் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி அப்படிங்கிறது அவருடைய யங் ஏஜ்ல எழுதின போயம்னு பார்த்தோம். இந்த போயம்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தோ ஃபார் ஃப்ரம் பெர்ஃபெக்ட். இந்த போயம் வந்து முழுசா பெர்ஃபெக்டா இல்ல. ஆனாலும் என்ன இருக்கு அப்படி சில சில இன்இக்வாலிட்டி இருக்கு. அதோட ஸ்டைல்ல வந்து ஒரு சமநிலைத்தன்மை இல்லாம இருக்கு. ஆனா கூட இந்த போயம ரிமார்க்கபிள் ப்ரொடக்ஷன் ஆஃப் எ பாயிண்ட் ஆஃப் 21, அவரோட 21 வயசுல எழுதின ஒரு ரிமார்க்கபிள் ப்ராடக்டா தான் வந்து எந்த ப்ரொடக்ஷனா தான் வந்து எந்த போயம பாக்குறாங்க அப்படின்னா வந்து மார்னிங் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி அப்படிங்கிற இந்த போயம பாக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் த காட்டன் பீரியட். அது வந்து காலேஜ் பீரியட்ல எழுதின போயம்ல எதுவுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அதுல ஃபர்ஸ்ட் போயமா எது முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா வந்து கிரைஸ்ட் நேட்டிவிட்டி. இது இது எந்த பீரியட்ல கூட வருதுன்னு சொல்லி கேட்கலாம். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து காட்டன் பீரியட். இந்த காட்டன் பீரியட்ல வந்து முக்கியமா ஒரு 4 மைனர் போயம்ஸ் எழுதுறாரு மில்டன். அந்த 4 மைனர் போயம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். எல் அலிகரோ, எல் பென்சரோ, அப்புறமா காமஸ், அப்புறமா வந்து லிசிடஸ். இந்த 4 போயமும் எழுதுறாரு இந்த ஹாட்டன் பீரியட்ல. இந்த 4 போயம்ஸ் எந்த பீரியட்ல வந்திருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ஹாட்டன் பீரியட்ல வந்திருக்கு. இந்த பீரியட்ல இந்த போயம் எப்படி ஒரு பவர்ஃபுல் போயமா பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த பீரியட்ல மில்டன் வந்து பாரடைஸ் லாஸ்ட் எழுதவே இல்லை. ஏன்னா பாரடைஸ் லாஸ்ட் எழுதினது 1667ல. பின்னாடி லேட்டர் பொய்டிக் பீரியட்ல தான் வந்து மில்டன் வந்து எது எழுதுவாரு, பாரடைஸ் லாஸ்ட் எழுதுவாரு. இதுலதான் சொல்லியிருக்காங்க. இந்த போயமோட பவர் பியூட்டி எப்படி தெரியுதுன்னா, ஈவன் இஃப் பாரடைஸ் லாஸ்ட் ஹேட் நெவர் பீன் ரிட்டன், பாரடைஸ் லாஸ்ட் அந்த போயம் வந்து ஒரு மகாகாவியம் எழுதாட்ட கூட இந்த கவிதையே இந்த இந்த கவிதையே இதுவே they would have sufficient to put their author high among the greater god of English song. இப்போ இந்த போயமே போதும் அவர்தான் வந்து இங்கிலீஷ் சாங்லயே வந்து ஒரு கிரேட்டர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தயர் ஆத்தர் புட் தயர் ஆத்தர், இந்த தயர் அப்படிங்கிறது இந்த 4 போயமே தான் மென்ஷன் பண்ணுது. தயர் மீன்ஸ் இந்த 4 போயம்ஸ். இந்த இடத்துல ஹட்சன் இந்த 4 போயம்ஸ ஒரு ஹியூமன் இதுலோட மென்ஷன் பண்ணி பர்சானிபிகேஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு அழகா. ஓகேவா? இப்போ இந்த 4 போயமே போதும் இந்த ரைட்டரை ஒரு வந்து பெஸ்ட் ரைட்டர், கிரேட்டர் ரைட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு போயமுமே வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணப்பட்டது. உண்மைக்கு வந்து இந்த 4 போயம்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான போயம்ஸ். அதோட பப்ளிஷிங் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் போயம் வந்து எல் அலிகரோ, எல் பென்சரோ அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து கம்பேனியன் போயம். இதுக்கு வந்து 1633ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து காஸ்மஸ் அப்படிங்கிறது வந்து 1634. சில பேர் வந்து கோமஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, சில பேர் காமஸ் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா பார்த்துக்கோங்க. 1634ல வந்து இது பப்ளிஷ் ஆகுது. லிசிடஸ் அப்படிங்கிறது 1637ல வந்து பப்ளிஷ் ஆகுது. இது ஒரு எலிஜி, எட்வர்ட் கிங்குக்காக எழுதப்பட்ட ஒரு எலிஜி. ஒவ்வொரு போயமே வந்து ரொம்பவே வந்து தனித்தனியா வந்து ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எது எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் த ஸ்டூடெண்ட் most significant thing about them it is the reader in the order of their writing. இப்போ வருஷப்படி எழுதும்போது இப்போ 1633ல ஒண்ணு கொடுத்திருக்காரு, 34ல ஒண்ணு கொடுத்திருக்காரு, 37ல ஒண்ணு கொடுத்திருக்காரு. இப்போ இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும்னா, இந்த வரிசைப்படி எழுதும்போது ரீடர் தன்னோட மைண்ட்ல எப்படி கவிஞரோட மனசுல ஒரு ஆழமான ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கறத இயர் வைஸா போயம படிக்கும்போது மட்டும் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கறத இந்த 4 லைன்ல ஹட்சன் சொல்லியிருக்காங்க. பட் ஃபார் த ஸ்டூடெண்ட், ஃபார் த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் திங் அபவுட் தம் இட் இஸ் தட் read in the order of their writing. அந்த வரிசையா படிக்கும்போது they slow that during this era thoughtful leisure and profound change was yet taking place in poet's mind. அந்த கவிஞரோட
அந்த மைண்ட்ல எப்படி ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வரிசையா படிக்கும்போது தான் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் மில்டன்னாலே நமக்கு தெரியும். பொதுவாவே பியூரிட்டன்ஸ் வந்து ரொம்ப மாரலாவும் ரிலீஜியஸாவும் இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்துட்டோம். அப்ப இவர் கூட பியூரிட்டனோட ஃபாலோவர்ஸ் தான், பியூரிட்டனிஸ்ட சப்போர்ட் பண்றாரு பாம்ப்ளெட் மூலமான்னு பார்த்தோம். அப்போ இவர் வந்து இவரோட ஒர்க் எப்படி இருக்கும்? கண்டிப்பா மாரலாவும் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸாவும் இருந்தது. அதோட சேர்ந்து அவர் எதை வந்து பிளண்ட் பண்ணி எழுதியிருந்தார் அப்படின்னா வந்து கல்ச்சர் ஆஃப் த ரெனைசன்ஸ், அந்த மறுமலர்ச்சியோட தாக்கத்தையும் சேர்ந்து மிங்கிள் பண்ணி எழுதியிருந்தாரு. இது இவரோட இதுல வந்து இதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ், எந்த ரெண்டு காம்பினேஷன்? கல்ச்சர் ஆஃப் ரெனைசன்ஸ் அண்ட் மாரல் ரிலீஜியஸ். இந்த ரெண்டு இது கூட கொஸ்டினா கேட்கலாம். மில்டன் தன்னோட ஒர்க்ல எந்த ரெண்டு காம்பினேஷனை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெனைசன்ஸையும் ரிலீஜியஸ் மாரல் இதுவும் சேர்ந்து வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது பியூரிட்டனிசத்தோட தாக்கமும் அதே சமயத்துல ஆர்ட், அப்புறமா வந்து லிட்ரேச்சர் இது மேல உள்ள அந்த பிணைப்பும், அந்த கல்ச்சர் ஆஃப் ரெனைசன்ஸ் இந்த ரெண்டுமே வந்து இந்த கலாச்சாரத்தோட விரிவு மனப்பான்மை சொல்லுவோம்ல, இது எல்லாமே சேர்ந்துதான் அவரோட போயம்ல இருந்தது. ஓகேவா? ஓகே. இந்த ரெண்டு காம்பினேஷனும் அவரோட போயட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட் எலமெண்டாவும் ஒரு குவாலிட்டியும் கொடுத்ததுன்னு சொல்றாங்க. He could never have written as he did had either of them been wanting. இப்போ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து, இப்போ இந்த மாதிரி உள்ளவங்க யாருமே வந்து மில்டன் மாதிரி ஒரு பெரிய கவிஞரை வந்து உருவாகவே முடியாது. ஏன் அப்படின்னா வந்து, இப்போ பியூரிட்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இவர் பெஸ்ட்டா உருவாயிருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இது என்ன இங்க பாருங்களேன், இந்த லைன் பாருங்க. He could never have written as he did had either of them been wanting. இப்ப இந்த ரெண்டையும் சேர்ந்து மிங்கிள் பண்ணி எழுதலனா, எந்த ரெண்டையும்? இந்த ரெனைசன்ஸையும் இந்த பியூரிட்டன் தாக்கத்தையும் இந்த ரெண்டையும் மிங்கிள் பண்ணி எழுதலனா, அவர் வந்து ஒரு பெஸ்ட் போயட்டா வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பட் ஃப்ரம் his earlier poetry we now learn that began to write chiefly under the inspiration of the learning ஆர்ட் ஆஃப் த ரெனைசன்ஸ். ஆனா அவரோட ஆரம்ப கால போயங்கள்ல, இட் மீன்ஸ் இந்த ஹாட்டன் பீரியட்ல எழுதின போயத்துல அவர் வந்து பியூரிட்டனோட எலமெண்ட்டை பெருசா வைக்கவே இல்லை. எதுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு அப்படின்னா வந்து ரெனைசன்ஸ், அந்த மறுமலர்ச்சிக்கு மட்டும்தான் வந்து அவர் ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு. இட் மீன்ஸ் அந்த காலத்துல உள்ள அந்த கலையோட தாக்கத்தை பத்தி தான் வந்து எழுத ஆரம்பிச்சாரு. நம்ம மில்டன் அவர் வந்து பியூரிட்டன் ஃபாலோவரா இருந்திருந்தா கூட, பியூரிட்டனை முழுசா அவர் எப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு, அந்த லண்டன் டிராவல் போயிட்டு, சாரி, அந்த யூரோப் டிராவல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் 1640க்கு அப்புறமா தான் அவர் பியூர் பியூரிட்டனா வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் அவங்க அவங்க அப்பா வந்து மாரல் ரிலீஜியஸ் திங்க் அவருக்கு சொல்லி கொடுத்திருந்தா கூட, ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இந்த கலைகளுக்கும் இலக்கியத்துக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து அந்த ரெனைசன்ஸோட அந்த கலையோட தாக்கத்தை வச்சுதான் வந்து அவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி காலப்போக்குல போக 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 பாரடைஸ் லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் பியூர் பியூரிட்டனாவே வந்து மாறினதுக்கான சான்று தான் வந்து அந்த லாஸ்ட் உள்ள அந்த பாரடைஸ் லாஸ்ட் ஒர்க். அப்பெல்லாம் வந்து அந்த கலை இலக்கியம் இதெல்லாம் தாண்டி முழு பியூரிட்டனாவே மாறி இருப்பாரு அப்படிங்கறத நம்ம அந்த பாரடைஸ் லாஸ்ட் படிக்கும்போது நமக்கு புரிய முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த போயம், இந்த ரெண்டு போயம்ல வந்து எது வந்து டாமினன்ட் எலமெண்ட் பண்ணுது அந்த பியூரிட்டனை வந்து சொல்லாம, இது ரெண்டுமே வந்து இந்த ஆர்ட்டை பத்தி தான் வந்து சொல்லியிருக்குங்கிறதுக்கு நம்ம இந்த ரெண்டு போயமா பார்க்கலாம். எல் அலிகரோ அண்ட் எல் பென்சரோ. இந்த ரெண்டுமே வந்து மனுஷனோட அந்த இயற்கை, கலை, அப்புறமா வந்து கவிதை, இது எல்லாமே இந்த போயம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நேச்சர் அண்ட் ஆர்ட் இஸ் சீன் த்ரோ த மீடியம் ஆஃப் த மூட். இந்த போயத்தோட வந்து மீடியமா மூடா வந்து எதை கொடுத்திருக்கிறாரு மில்டன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நேச்சர், ஆர்ட் இது மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு கவிதையில வந்து ரொம்பவே சந்தோஷமாகும். ஒன் கேஸ் ஆஃப் கிளாட்னஸ். ஒரு கவிதையில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து இந்த எல் அலிகரோ அப்படிங்கிறதுல ஃபுல்லா சந்தோஷமாவும், அண்ட் இந்த அதர் ஆஃப் மெலன்கலி இந்த எல் பென்சரோ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சோகமாவும், ரெண்டுமே மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இந்த லிட்டில் தேர் இஸ் லிட்டில் தட் கேரக்டரிஸ்டிக்லி பியூரிட்டன், பியூரிட்டனோட தாக்கங்கள் கேரக்டரிஸ்டிக் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அதனால இது முழுக்க முழுக்க அன்பியூரிட்டனா தான் இவர் எழுதியிருக்காரு. பியூரிட்டனோட தாக்கத்துக்கு முரணான சிந்தனைகள்லாம் இது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னென்னலாம் வந்து பியூரிட்டனுக்கு ஆப்போசிட்டா அவர் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா, அந்த பிராங்கா என்ன சொல்றாருன்னா வந்து பிளஸ் ரொமான்ஸ், பிளஸஸ் ஆஃப் ரொமான்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்புறமா வந்து விளையாட்டுகளை பத்தி பேசியிருக்காரு. அப்புறமா வந்து தியேட்டருக்கு போறதுனால வர்ற சந்தோஷங்களை பத்தி இந்த போயம்ல பேசியிருக்கிறாரு. கிரீக் டிராமாவை பத்தி அப்ரிசியேஷன் பண்ணியிருக்காரு. அப்புறமா வந்து அந்த சர்ச்சு ஆர்கிடெக்ட், அந்த தேவாலயங்களோட கட்டடக்கலைகள், அப்புறமா அதோட மியூசிக் இதெல்லாம் வந்து வர்ணனை பண்ணியிருக்காரு. இது எல்லாமே எதுக்கு அகைன்ஸ்டா உள்ளது? பியூரிட்டன் திங்கிங்க்கு அகைன்ஸ்டா உள்ளது. பியூரிட்டன்ஸ் என்ன சொல்லுவாங்க? தியேட்டருக்கு போகக்கூடாது. அப்புறமா வந்து அழகு, கலை இதுலலாம் மயங்கக்கூடாது. ரொமான்சஸான அந்த இன்பங்கள வந்து அனுபவிக்க கூடாது. இது எல்லாமே வந்து பியூரிட்டனோட
முக்கியமான பியூர் பியூரிட்டனோட எண்ணங்களா இருக்கும். ஆனா இந்த போயம்ல இவர் இது எல்லாமே சொன்னதுனால முழுக்க முழுக்க இது எல்லாமே வந்து பியூரிட்டனுக்கு வெறுப்புக்குள்ளதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஆஃப் பீன்ஸ் வேர்ட் டு த ரிலீஜியஸ் ஃபனாட்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அன்காம்ப்ரமைசிங் கேட்டர்டு. அதாவது ரொம்பவே வெறுக்கத்தக்க மாதிரி தான் இந்த 2 ஒர்க்கும் பியூரிட்டன்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரிமைனிங் இருக்கிற இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம ஒண்ணே ஒண்ணு மட்டும், ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா இந்த ஹட்சன் புக்குக்கு? லைன் பை லைனா இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? இப்போ ஒரு ஏஜுக்கே வந்து 4 வீடியோ 5 வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கு, இவ்வளோ டைம் எடுக்குதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். இப்போ நான் ஏற்கனவே வந்து நேத்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லி தான் ஆரம்பிச்சேன். இப்போ யாரெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் நம்ம இப்போ நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி பண்றோமோ, நம்ம எல்லாருமே ஹட்சனை தரவு பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா, நம்ம கையில 15 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டின்ஸ்ல வேலைக்கு போகாதவங்களோட வலி என்னன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு கொஸ்டின்ல வெளியில வந்தவங்ககிட்ட போய் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 1 மார்க்ல நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்லும்போது, அது பெயின் என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி 15 மார்க் நம்ம கையில வச்சிருக்கோம் இந்த ஹட்சன் புக்குனால. ஹட்சன் வீடியோவ திரும்ப திரும்ப லிசன் பண்ணுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நேத்து பார்த்த பாட்டுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே மறந்து போயிருக்கும். அப்ப நமக்கு மெமரி பவர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சைக்காலஜில பிஜிடிஆர்பில படிச்சிருப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்தது 100% படிச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த வீக்கெண்ட் 7த் டேல வந்து நமக்கு 50% கூட ஞாபகம் இருக்காது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அதனால ஃப்ரீக்வென்ட்டா ரிவிஷன் மட்டும்தான். இப்போ மத்தவங்க சக்சஸ் ஆனவங்களுக்கும், சக்சஸ் ஆகாதவங்களுக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃபர் என்ன அப்படின்னா வந்து கன்டினியூயஸ் ரிவிஷன். அவங்க வந்து திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுவாங்க. நம்ம வந்து பண்ணாம வெளியில நிக்கிறோம். அது மட்டும் தான் வந்து ஒரே ஒரு டிஃபரன்சியேஷன். இப்போ புதுசா படிக்கிறது எல்லாருக்குமே ஈஸி. ஆனா, படிச்சத திருப்பி படிக்கிறது தான் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு விஷயம் இப்ப மில்டன பத்தி தெரியாதவங்களுக்கு, மில்டன பத்தி படிக்கும்போது, புதுசா படிக்கும்போது ஈஸியா இருக்கும். இப்ப திரும்ப நம்ம ஆல்ரெடி சாசர் வீடியோ பார்த்திருந்தோம்னா, திரும்ப சாசர் வீடியோவ ஓப்பன் பண்ணி வச்சு உட்கார்றது இருக்கிற கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்பவே கஷ்டம். அந்த கஷ்டத்த யாரு டாலரேட் பண்ணி பண்றாங்களோ, அவங்க சக்சஸ் ஆயிடுறாங்க. அதனால கன்டினியூஷனா திரும்ப திரும்ப படிங்க. 15 மார்க்க லட்டு மாதிரி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த ஹட்சன் புக் மூலமா. எந்த ஒரு அகாடமிலயுமே பண்ணாத விஷயம் லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணி லைன் பை லைன் மீனிங். இத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இத யூஸ் பண்ணுங்க. சக்சஸ் ஆகுங்க. தேங்க் யூ.